அன்பு நண்பர்களே வணக்கம். எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிற இந்த வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். பார்த்துட்டு நல்லா இருந்தால் லைக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம வாழ்கிற இந்த உலகத்தில் எங்கே பார்த்தாலும் இயந்திரங்க. எந்த வேலை செய்யலைனாலும் மனுஷன் வேண்டாம், மிஷினை வச்சு வேலை செய்கிற அளவுக்கு மனுஷன் இன்றைக்கி மாறிட்டான். அதே மாதிரி மனுஷன் செய்ய முடியாத கஷ்டமான காம்ப்ளிகேட்டான வேலையை மனுஷ எந்திரத்தை வச்சு செய்ய முயற்சி செஞ்சிட்ருக்கான். நாமளும் டிவிலையும் இன்டர்நெட்லேயும் அதுங்க எப்படி வேலை செய்யுதுங்க, எப்படி மனுஷனுக்கு பொழுதுபோக்கு காட்டுதுன்னு எல்லாம் பார்த்துருக்குறோம். முயல் வடிவத்திலிருந்து குரங்கு, மனுஷன் உருவம்னு எல்லா உருவத்துலேயும், ஏன் அதை தாண்டி பெரிய ஜைகான்டிக் உருவத்தில் கூட இந்த ரோபோன்ற மனுஷ இயந்திரங்களை நம்ம பார்த்துருக்குறோம். சாதாரணமாக இந்த ரோபோங்கெல்லாம் பேட்ரியால் இல்லை கரண்ட்டால் இயங்குகிற ரகம்தான் இருக்கும். ஆனால் இப்போது சமீபத்தில் தென் கலிஃபோர்னியா பல்கலைக்கழகத்தை சேர்ந்த ஒரு குழுவினர் ஒரு புதிய ரோபோவை செஞ்சு அதுக்கு ரோ பீட்டில்னு பேரும் வச்சுருக்காங்க. ஏன்னா இது ஒரு வண்டை போல தான் இருக்குது, அவ்வளோ சின்னது. இந்த ரோ பீட்டில் மொத்தமாகவே 15 மில்லிமீட்டர், 1.5 சென்டிமீட்டர் தான் இருக்குது. உலகத்திலேயே சின்ன மிகவும் எடை குறைந்த அளவு ரோபோவை நாங்கள் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு நினச்சி இன்றைக்கி நாங்கள் கண்டுபிடிச்சிருக்கிறோம் அப்படின்னு இதை கண்டுபிடிச்ச ஜியூஃபெங் யாங் அப்படின்ற ஒரு விஞ்ஞானி சொல்லியிருக்கிறாரு. இது மொத்தமாகவே மற்ற எல்லா ரோபோங்களோடையும் வித்தியாசமானது. ஏன்னா இதோட மொத்த எடையே 1 கிராமுக்கு குறைவு தான். சரியாக சொல்லணும்னா 88 மில்லிகிராம் தான். இந்த ரோ பீட்டில் எந்த மின்சாரத்துலேயும் இயங்குறதில்ல. ஆனால் மெத்தனால் அப்படின்ற ஒரு வகையான திரவ எரிபொருளில் தான் இயங்குது. இது இந்த மெத்தனால் ஒரு ஆல்கஹால். இந்த மெத்தனால் மிக சிறிய அதே அளவில் இருக்கிற மின் பேட்டரிகளை விட அதிகமான ஆற்றல், அதாவது அந்த பேட்டரிகளை விட 10 மடங்கு அதிகமான ஆற்றல் சக்தி கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. இதனால் இந்த மெத்தனாலை வச்சு இந்த ரோ பீட்டில் மைக்ரோ ரோபோவை இவங்க செய்யறதுனால இதுக்கு மின்சாரமோ இந்த மின் காந்த சக்தியோ எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்டு எதுவுமே தேவைப்படுறதில்ல. அதனால் இதே அளவுள்ள ரோபோங்க நகரதை விட இந்த ரோ பீட்டில் ரோபோ சுலபமாக நகருது. இந்த ரோ பீட்டில் மைக்ரோ ரோபோட்டுக்கு விஞ்ஞானிங்க மடக்க நீட்டன்னு செய்ய செயற்கை தசைகள்ன்ற ஆர்டிஃபிஷியல் மசில்ஸ் உருவாக்கியிருக்கிறாங்க. பிளாட்டினம் பவுடரை நிக்கல் டைட்டானியம் கலந்த ஒயரில் கட்டி வச்சுருக்கிறாங்க. இந்த டைட்டானியம் கெட்டலிஸ்ட் மாதிரி வேலை செஞ்சு இந்த மெத்தனால் சீக்கிரமாக ஆவியாக்கி அது மூலமாக சூடு உண்டாகுது. இந்த சூடு ரோபோவுடைய கால்களை உள்ளே இழுக்க செய்யுது. அதுக்கப்புறம் அந்த சூடு குளிர்விக்கப்படுது. அப்படி குளிர்ந்த பிறகு அந்த கால் நீட்டப்படுது. இப்படி திரும்ப திரும்ப செய்யப்படுறதுனால இந்த ரோ பீட்டில் நகருது. இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, எல்லா பொருளுமே சூடாகும்போது எலாங்கேட் ஆகும், விரிவடையும். ஆனால் இங்கே இது சூடாகும்போது சுருங்குது, குளிரும்போது நீளமாகுது. அதனால் இந்த ரோபோ மற்ற ரோபோக்களை விட
வித்தியாசமாக இயங்குது அப்படின்னு சொல்லலாம். எறும்பு தன்னுடைய சொந்த வெயிட்டை போல் 50 மடங்கு வெயிட்டை தூக்கும்னு கேள்விப்பட்டிருக்கோம். அதே மாதிரி இந்த ரோ பீட்டில் தன்னோட எடையை போல் 2.5 மடங்கு அதிகமான எடையை வெயிட்டை தூக்கக்கூடியது. இதனால் 95 மில்லிகிராம் எடை எரிபொருளை தூக்கிட்டு போக முடியும். இந்த எரிபொருளால் இந்த மைக்ரோ ரோபோ 2 மணி நேரம் இயங்கும்னு சொல்கிறாங்க இதை கண்டுபிடிச்சவங்க. இந்த ரோ பீட்டில் மைக்ரோ ரோபோ கான்க்ரீட் சுவராக இருந்தாலும் சரி, கண்ணாடி போல் ஸ்மூத் சர்ஃபேஸாக இருக்கிற பொருள் எதுவாக இருந்தாலும் சரி, அல்லது சாய்வு தளமான எதில் வேணாலும் ஏறக்கூடியது அப்படின்னு சொல்கிறாங்க. இது நகர்ந்து போகுது, மேலே ஏறி போகுது, லோடு தூக்கிட்டு போகுது. இத்தனை வேலையும் இது ஈஸியாக செய்யுது. இதை இன்னும் மேம்படுத்தி இதனால் மிக கஷ்டமான ஆப்ரேஷன்களை கூட செய்ய முடியும்னு நம்பி இன்னும் அதுக்காக உழைச்சிக்கிட்டு இருக்காங்க இதை கண்டுபிடிச்சவங்க. ரோபோனாலே பெருசு கரண்ட்டில் மட்டும்தான் வேலை செய்யும்ன்றதை தாண்டி மெத்தனால் மாதிரியான ஒரு ஆல்கஹால் திரவ எரிபொருளையும் இயங்கக்கூடிய ரோபீட்டில் மாதிரி மைக்ரோ ரோபோங்களை கண்டிப்பாக கைத்தட்டி வெல்கம் சொல்லி வரவேற்கணும் இல்லையா? இந்த ரோபோவை இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்ஸ்பெக்ஷன், அதாவது கட்டிடங்கள் கட்டும்போது அது சரியான அந்த கலவையில் கட்டப்பட்டிருக்குதா, எல்லா இடத்துலையும் ஹோமோஜீனியஸாக எல்லாம் ஒரே மாதிரி கலந்துருக்குதா அப்படின்னு செக் பண்ணுறதுக்காகவும், அதே போல் இயற்கை பேரழிவு அந்த மாதிரி சூழ்நிலையில், அதாவது நிலநடுக்கம் போன்ற நேரத்தில் மனுஷன் உள்ளே போய் தேடி கண்டுபிடிக்க முடியாத விஷயங்களை இந்த மாதிரி ரோபோங்களை வச்சு ஈஸியாக அனுப்பி உள்ள மனுஷன் இருக்கிறானா இல்லையா அப்படின்ட்டு தெரிஞ்சுக்கிற சர்ச் அண்ட் ரெஸ்கியூ மிஷன்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற இந்த காரியங்களை செய்கிறதுக்காக இந்த ரோபோங்களை வந்துட்டு உபயோகப்படுத்தணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அது மாத்திரம் இல்லாமல் செயற்கை மகரந்த சேர்க்கை செடியில் அது செய்கிறதுக்காகவும், இந்த என்வாயர்மெண்டல் மானிட்டரிங் இவைகளை பற்றி ஆராயறதுக்கும் இந்த வகையான ரோபோங்களை நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. நண்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருக்குங்களா? அப்படின்னா இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். இதுபோல் இன்னும் நல்ல பதிவுகளை உடனுக்குடனே பார்க்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. மற்றும் ஒரு வியக்க வைக்கும் அறிவியல் துளி நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.